இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை திருச்சபையினுடைய வரலாற்றில் அவிஞ்ஞான் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகிற திருத்தந்தை அருளாளர் 5ஆம் ஏர்பன் அவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு கேள்வி கேட்டேன்னா கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமையிடம் எது அப்படி என்று கேட்டால் எல்லாமே சொல்லுவீங்க ரோம் அப்படி என்று சொல்லுவீர்கள், ரோமாபுரி அப்படி என்று சொல்லுவீர்கள். ஆனால் ரோம் மட்டுமே கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமையகமாக இருந்ததா எல்லா காலத்திலையும்? ஏன்னா தொடக்க காலத்தில் திருத்தூதர் பேதுருவிலிருந்து இன்றைக்கு திருத்தந்தையாக இருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இருப்பதும் ரோம் நகரில் தான். ஆனால் திருச்சபையினுடைய வரலாற்றில் 68 ஆண்டுகள் ரோம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமையகமாக இல்லை. மாறாக பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற ஒரு இடம், அதற்கு பேர் அவிஞ்ஞான் அப்படின்னு சொல்வார்கள். அந்த அவிஞ்ஞான் என்கிற இடத்துல தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை 68 ஆண்டுகள் தலைமையிடமாக செயல்பட்டது என்று சொன்னால் நம்புவீர்களா? அதுதான் உண்மை. அந்த இடத்துல அவிஞ்ஞான் என்று சொல்லப்படுகிற இடத்துல 7 திருத்தந்தையர்கள் பரிபாலனை செய்தார்கள். அதில் 6வது திருத்தந்தையாக இருந்தவர் தான் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற அருளாளர் திருத்தந்தை 5ஆம் ஏர்பன் என்பவர். அன்புமிக்கவர்களே, இவர் ஒரு ஆசீர்வாத துறவு மடத்தினுடைய துறவி திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பிரான்சு தேசத்தில் இருக்கிற அவிஞ்ஞான் பகுதியிலிருந்து பரிபாலனை செய்கிறார். அவருடைய இயக்கம் மறுபடியும் திருச்சபையினுடைய தலைமையகத்தை ரோம் நகருக்கே கொண்டு செல்ல வேண்டும் என்பது. பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு ரோம் நகரத்திற்கே திரும்பவும் இவர் திருத்தந்தையினுடைய தலைமையிடத்தை கொண்டு செல்கிறார். ஆனால் அங்கிருந்த அரசியல் குழப்பம் மற்றும் மக்களினுடைய பிளவை கண்டு மறுபடியும் ரோம் நகரத்திலிருந்து அவிஞ்ஞான் நகரத்திற்கே திரும்பவும் திருத்தந்தையினுடைய தலைமையிடத்தை கொண்டு வந்தார். அங்கேயே அவர் மரணமடைந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இந்த திருத்தந்தை 5ஆம் ஏர்பன் என்பவர் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் என்றும் எல்லா நேரத்திலுமே ஒற்றுமையை உருவாக்குகிற ஒரு பணியில் இவர் ஈடுபட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் பிளவின் காரணர்களாக இல்லாமல் ஒற்றுமையின் காரணர்களாக, அமைதியின் காரணர்களாக, மகிழ்ச்சியின் காரணர்களாக இந்த திருவருகை காலத்தில் நாமும் மாற வேண்டும் என்று இன்றைக்கு இந்த திருத்தந்தையினுடைய பரிந்துரையால் மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்று நான் கண்டேன். ரெய்மண்ட்ஸ் துணி அப்படின்னு சொன்னாலே இந்த காலத்து இளைஞர்களுக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் பிராண்டடான ஒரு துணி கடை எது அப்படின்னா ரெய்மண்ட்ஸில் துணி எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்தியா முழுவதும் பரவி கிடக்கிற அந்த ரெய்மண்ட்ஸ் துணி கடையினுடைய ஓனர் சமீபத்தில் ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதனுடைய நிறுவனர் தான் அவர். பல 1000 கோடிக்கு சொந்தக்காரர். இப்போது ஒரு 80-85 வயது இருக்கும். அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். நான் ரெய்மண்ட்ஸ் கடைகளுடைய உரிமையாளர், ஆனால் இன்றைக்கு தெருவோரத்தில் இருக்கிறேன். காரணம், என்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் என்னுடைய மகன் என்னிடமிருந்து ஏமாற்றி பறித்து கொண்டு என்னை இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டான். அவனுக்கு என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. என்னுடைய சொத்து முழுவதையும் அபகரித்து சென்று விட்டான் அப்படி என்று மிகுந்த வேதனையோடும் கவலையோடும் ஒரு பேட்டி அளித்திருந்தார். இன்றைக்கு நேர்மையாளர்கள், நீதிமான்கள், கடினப்பட்டு உழைத்தவர்கள் சோதிக்கப்படுவதை பார்க்கிற பொழுது பலருடைய எண்ணங்களில் எதற்கு ஃபாதர் நாங்கள் நேர்மையாக இருக்கணும், எதற்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும், இந்த உலகத்தில் நேர்மையாக இருந்து நான் எண்ணத்தை வாரி கட்டிக்கிட்டேன் அப்படி என்கிற அடிப்படையான கேள்வி இன்றைக்கு பலருக்கு மனதில் எழுந்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய இந்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை ஒட்டிய நற்செய்தி வாசகம்தான். அவருடைய தந்தை சக்கரியா கோவிலில் பணி செய்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு அதிதூதர் கப்ரியேல் தோன்றி அவருடைய மகனை பற்றின பிறப்பை எடுத்து கூறுகிறார். அந்த நேரத்தில் கொஞ்சம் விசுவாசமற்றவராய், நானும் வயது முதிர்ந்தவராய் இருக்கிறேன், என்னுடைய மனைவி எலிசபெத்தும் வயது முதிர்ந்தவராய் இருக்கிறார், எப்படி எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்கிற கொஞ்ச விசுவாசமில்லாத அந்த தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்திய அவருக்கு கப்ரியேல் தூதர் சொல்லுகிறார், நான் கப்ரியேல், கடவுளுடைய திரு முன்னிலையில் அவருக்கு பணிபுரிபவன். அவருடைய இந்த செய்தியை நீ விசுவசிக்காமல் இருந்ததால் இந்த குழந்தை பிறக்கும் வரை நீ பேச்சற்றவனாய் இருப்பாய் அப்படி என்கிற
ஒரு தண்டனை என்று சொல்ல மாட்டேன், மாறாக அவருக்கான ஒரு ஒருத்தலை இன்றைக்கு அதிதூதர் கபிரியேல் தந்ததாகவும், அதற்கு பிறகு எலிசபெத் அம்மாள் கருவுற்று திருமுழுக்கு யோவானை பெற்றெடுத்த நிகழ்வை வரலாற்று செய்தியாகவும் விவிலியத்தினுடைய நற்செய்தியாகவும் நம்ம பார்க்கிறோம். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித சக்கரியா மற்றும் புனித எலிசபெத் அம்மா இருவருமே ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நேர்மையானவர்களாக, நீதிமான்களாக, பேறு பெற்றவர்களாக திகழ்ந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அவர்களுக்கு இத்தனை ஆண்டுகள் பிள்ளைப்பேர் இல்லாத ஒரு சூழலிலும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் காத்திருந்த ஒரு காரணத்தினால் இன்றைக்கு இயேசுவை முன்னறிவிக்கிற பாக்கியத்தை பெற்ற திருமுழுக்கு யோவானை அந்த குடும்பத்திற்கு இறைவன் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். பல நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற காத்திருப்பு, பல நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற ஏமாற்றங்கள், பல நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற தடங்கல்களை கடவுளுடைய சாபமாக நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பு மிக்கவர்களே, நல்லவர்கள், நீதிமான்கள், ஆண்டவர் திருமுன்னிலையில் ஒழுக்கத்தோடு வாழ்பவர்களை இறைவன் சோதிப்பார் பல நேரங்களில். ஆனால் நம்மை கைவிட்டு விட மாட்டார், நிச்சயமாக நம்மையும் உயர்த்துவார் என்பதற்கான சான்று தான் இந்த சக்கரியா மற்றும் எலிசபெத் அம்மாவுடைய வாழ்வு. ஆகவே நல்லவர்களாக இருப்பதற்காக கேலி செய்யப்படுகிறோம், நல்லவர்களாக இருப்பதற்காக சோதிக்கப்படுகிறோம், நல்லவர்களாக இருப்பதால் மற்றவர்களுடைய பார்வையில் நாங்கள் தாழ்வாக கருதப்படுகிறோம் என்று யார் யாரெல்லாம் நீதிமான்களாக நல்லவர்களாக இருப்பதற்காக மன உளைச்சலில் இருக்கிறோமோ நமக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற செய்தி, உங்கள் காத்திருப்பு, உங்களுக்கான சோதனை கடைசியில் ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் நம்பிக்கையோடும் காத்திருங்கள். உங்களை இறைவன் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார் என்ற அன்பு செய்தி தான். ஆகவே இந்த அன்பு செய்தியை ஏற்றவர்களாய் வருகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்காக எதிர்நோக்கோடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இறைவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.